ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 கஸ்டமரோட ஆர்டர்ஸ் பார்க்க போகிறோம். இவங்க வந்துட்டு சென்னையிலேருந்து புக் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ரவுண்ட் பீடில் வந்துட்டு 2mm 3mm 4mm எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பஞ்ச்லேயுமே 12 லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பஞ்சு சைஸ் பொறுத்து கொஞ்சம் அதோட அந்த குவான்டிட்டி லென்த் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு ஒரு பஞ்சு ஷார்ட்டாக இருக்குது, ஒரு பஞ்சு லாங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து நமக்கு கிடைக்கிறதுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் என்னோட கேட்லாகில் ரொம்ப கிளியராக பார்த்துக்கலாம். லாஸ்ட் இமேஜாக வந்துட்டு நான் ஃபுல் இமேஜ் எப்படி இருக்கும் போட்டோ போட்டிருப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஷைனி கோல்டு ரவுண்ட் பீட்ல 2mm 3mm 4mm இந்த 3 சைஸுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டல் கோல்டுலையுமே 2mm 2.5mm 3mm 4mm. இந்த ஷைனி கோல்டுக்கும் டல் கோல்டுக்கும் ஷேட் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு டல் கோல்டையே ஷைனி கோல்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது வந்து ஷைனி கோல்டு கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி நார்மல் கோல்டு. அதே மாதிரி நிறைய பேர் டல் கோல்டுனா ரொம்ப டல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்றது டல் கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஷைனி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் கொஞ்சம் எல்லோவாக வேணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். டல் கோல்டுமே நம்ம பிரைடல் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது அதுவே பிரைட்டாக தான் இருக்கும். பட் அதை விட இன்னும் நல்லா லுக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் கஸ்டமர் கேட்டால் மட்டும் நீங்கள் ஷைனி கோல்டு யூஸ் பண்ணுங்க. குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் காப்பர் ரவுண்ட் பீடில் வந்துட்டு 2mm 3mm 4mm 3 பஞ்சுமே கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சுகர் பீடுக்கும் ரவுண்ட் பீடுக்கும் ஷேடு வந்து நல்லா டார்க்காக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து மார்க்கெட்லேயே நமக்கு அப்படி தான் கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த ஜரி கலருக்கும் இந்த காப்பர் பீட்ஸ் கலருக்கும் லைட்டாக அந்த ஷேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் சுகர் பீடுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த ரவுண்ட் பீட்ஸ் வந்துட்டு நம்ம சுகர் பீட் கலர்லையோ இந்த ஜரி கலர்லையோ நமக்கு கிடைக்கல. சப்போஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நாங்கள் அதை கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கஸ்டமர் வந்து சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி ஸ்டோன் செயினில் வந்துட்டு ரெயின்போ கலரும் கோல்டன் கலரும் 2 மீட்டர். நெக்ஸ்ட் பாப்ளின் கிளாத்தில் பிளாக்ல வந்துட்டு 3 மீட்டர். இதுலேயே நம்ம கிட்ட ஒயிட் கலரும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கஸ்டமர் கன்னியாகுமரியிலேருந்து புக் பண்ணியிருக்காங்க. சுகர் பீட் ஒரு பேக்கெட்டு. இவங்களுமே ஸ்டோன் செயின் வந்து ரெயின்போ கலர் அண்ட் கோல்டன் கலரில் 3 மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சில்வர் கலர் சரி, காப்பர் சரி. நெக்ஸ்ட் ஐ ஷேப்பில் வந்துட்டு பேஸ், ஓகேங்களா? அதுக்கு மேட்சிங்கான ஸ்டோனு. இந்த ஸ்டோன் வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் மேலே வரும். அடியில் வந்துட்டு ஒயிட் கலர் வந்துடும். நெக்ஸ்ட் ஹாஃப் டியூபு. அதுக்கப்புறம் வீட் பீட்டில் 3mm. இந்த மாதிரி உங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.